ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன சொர்க்கவாசல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லாங்க. படம் வந்து ஏஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ரத்தம் தெறிக்க படம் வந்து வேறு லெவலில் போனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது, செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது, எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரிவ்யூவாக. யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து என்கேஜ் ஆகி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டவுட்டு தான். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது வட சென்னை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரி, அதாவது 1999 நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தலவங்க ஆர்ஜே பாலாஜி அவங்க இருக்காங்க, செல்வராகவன் அவங்க இருக்காங்க, அப்புறம் அனிருத்தோட அப்பா மோகன் கேரக்டரில் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி பாலாஜி அவங்க இருக்காங்க. அந்த படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்க, கருணாஸ் மெயினாக இருக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து ஏற்பட்டவர் இருக்காங்க, சொல்லிட்டே போகலாம். இந்த படம் வந்து கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி நார்மலான ஒரு தள்ளு வண்டியில் ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூட வந்து அவங்க அம்மாவை தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமர் ஏதோட்டும் வந்து வாய் வார்த்தை ஏதோ பேசிட்டாங்கன்னா உடனே கை வச்சுருவாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப கோவம் வரும்னே சொல்லாங்க. டக்குன்னு கை வச்சுருவார். அந்த மாதிரி கை வச்சங்காட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டயத்தில் வந்து சாப்பிடுவாங்களான்னு வரும்போது அவரவே வந்து எடுத்து பேசுவார் ஆர்ஜே பாலாஜி. இதில் வந்து இவன் ஏன் இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணுறான், இவனை வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இதில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. தப்பே பண்ணாத ஆர்ஜே பாலாஜி உள்ளே போய் என்ன பண்ணுறாரு, உள்ளே அவர் வந்து மீண்டும் வந்து வெளியே வந்தாரா, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு அந்த சொர்க்கவாசல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினே சொன்னாங்க. படம் வந்து யார் கதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாருன்னா, நம்ம நடராஜன் கேட்குறாங்க. நடராஜன் கேட்டவுடனே நம்ம கருணாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. என்ன விஷயத்தினால வந்து இந்த கலவரம்லாம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தா நம்ம செல்வராகவன் தான் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருப்பான்னு சொல்லாங்க. ஒரு கேங்கவே ஃபாலோ பண்ணி வச்சுருப்பார். அந்த கேங்கை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே வந்து அவங்க கேங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. சாப்பாடு விஷயத்துலையாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே செல்வராகவன் சொன்னால் மட்டும்தான் போவாங்கன்னே சொல்லாங்க. செல்வராகவனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஆக்டிங்னே சொல்லலாம். அப்போது ஹீரோ உள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டுனா, ஹீரோ உள்ளே போய் வந்து எல்லாத்துக்கிட்டே அறிமுகமாக்குவாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் டைட்டில் தகுந்த மாதிரியே சரக்கு தம் அது எல்லாமே இருக்குன்னு சொல்லாங்க. அதுதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ரத்தம் கொஞ்சம் கூடி தெறிக்க பயங்கரமாக போகுன்னே சொல்லாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த நாக்கு கட் பண்ணுற சீனு அதெல்லாம் கொஞ்சம் இதாக பார்க்கும்போது ரொம்ப வயலன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. மித்தபடி பார்க்கும்போது ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டர்லேயே விசிட் பண்ணி பார்க்கலாங்க. பசங்க கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோடு இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது பசங்களுக்கு மட்டும்தான், ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு சண்டை காட்சிகள் ரொம்ப பிடிக்கும், ரத்த வயலன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சொர்க்கவாசல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக இருக்குன்னே சொல்லாங்க. ஒன்றுமே தப்பு பண்ணாத ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்குள்ளே போய் அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே போய் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. தப்பே என்னென்ன தப்பு பண்ண மாட்டாரோ அது எல்லாத்தையும் பண்ண வச்சுருவான்னே சொல்லாங்க. அதுதான் இந்த சொர்க்கவாசலோட இதுனே ஸ்டோரி. அப்படியே போய்கிட்டே இருக்கும் விறுவிறுப்பாக. செகண்ட் ஹாஃபில் தான் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். அந்த கேரளாக்கார போலீஸாக ஒருத்தர் வருவார். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எப்படின்னா இவங்க பாவம் அவங்க பாவம்லாம் பார்க்கவே மாட்டார். யாராக இருந்தாலும் போட்டு அடுத்து வெளுத்து கட்டிடுவான்னு சொல்லாங்க. படத்தை பற்றின உங்களுக்கே தெரியும். அதில் வில்லனாக நம்ம செல்வராகவன் இறந்ததுக்கப்புறம் ஒரு கலவரம் உண்டாகுங்க. கலவரம் உண்டானதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா பைப்பை திறந்தா தண்ணி தான் வரும் நம்ம ஊரில் சொல்லுவோம். அந்த வடிவேலு சொன்ன மாதிரி குழாயை திறந்தா ரத்தம் தாயா வரும், இது ரத்த பூமி அப்படின்னு சொல்ல அளவுக்கு தாங்க அந்த படம் போகும். அந்த அப்படியே காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, படம் ஓவராலாக வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. கண்டிப்பாக பசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து திரும்பவும் தப்பு பண்ணி வெளியே வந்து, அதாவது தப்பு பண்ணாமல் வெளியே வந்து திரும்ப வந்து கடையில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அதான் ஹீரோயின் இருக்காங்க பாருங்கள், அவங்கள விரும்புவாங்க. ஆனால் ஹீரோயினோட சீன் கொஞ்சம் தான் வந்துட்டு போகும். ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆகி தான் போகும். ஆனால் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை ஸ்லோ தான், செகண்ட் ஹாஃப் வெரி நைஸ், சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன்னு சொல்லிட்டுனா 4.2 ஸ்டார் கண்டிப்பாக நான் கொடுத்தே தருவேன்னு சொல்லாங்க. பிஜிஎம்மும் குறைவே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருன்னா சித்தார்த் விஸ்வநாத் அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. சித்தார்த் விஸ்வநாத் அவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக தேட்டர் சைடு போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் விவர்ஸ்.